தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை மத்திய மந்திரி சபையில் இணைப்பதாக ஒரு முடிவெடுத்திருப்பதாக நாம் ஏற்கனவே இந்த சேனலில் தெரிவிச்சிருந்தோம். இப்பொழுது அண்ணாமலை மத்திய அமைச்சராகும் பட்சத்திலே இங்கே யார் புதிதாக பாஜக தலைவர் ஆக வேண்டும் என்பதிலே டெல்லி பாஜக குழப்பத்தில் இருப்பதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமின்றி அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்களாம் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவிப்பது தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் தகவல்கள் சொல்கின்றன. அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் இப்போது தனக்கு மந்திரி சபையில் இடம் பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை என்றும் மாநில அரசியலிலே தொடர்ந்து செயல்பட விரும்புவதாகவும் 2026 வரை கட்சியை நன்றாக வளர்ப்பது ஒன்றே குறிக்கோளை தான் வைத்திருப்பதாகவும் கட்சித் தலைவரிடம் தெரிவித்திருக்கிறார். கட்சித் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு தான் கட்டுப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவுடைய நிலைமை என்ன ஆகும், தமிழக பாஜக வளர்ச்சி என்ன ஆகும், ஒருவேளை அண்ணாமலை மத்திய மந்திரி சபைக்கு போனால் என்ற பல கேள்விகள் எழுகின்றன. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வளர்ச்சியை எப்படி பாஜக கையாளுகிறது என்று.